Praise the Lord. இந்த காலவெளியில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு கூட அவரை சந்திக்க வந்திருக்கிறீங்க? ஆமென். எந்த ஒரு மனுஷி அவருடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாது. எவ்வளோ பெரிய ஆளா இருக்கலாம், அவர் கிருபை இல்லாமல் வாழ முடியாது. எல்லாரும் வாயத்திறந்து இயேசுவே உங்க கிருபைக்காக நன்றி, உங்க மாட்சிமைக்காக நன்றிப்பா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரு. குப்பையில இருந்த தூசியில இருந்த என்னை எடுத்து அலங்கரித்து உங்க பிள்ளையா வச்சிருக்கிறீங்களே, நன்றி. நான் உண்மை துதிக்கிறேன். ஓ நன்றி, சோத்ரேன். இப்பொழுதும் ஒரு பிள்ளைகளாகி எங்களுக்கு மனக்கண்களை திறந்து கொடுங்க. மனக்கண்ணு திறக்கும் போதுதான்ப்பா எங்க கிட்ட இருக்கிற அறியாம நீங்கும், புத்தி உண்டாகும், தெளிந்த புத்தி உண்டாகும். இன்றைக்கு எங்களை தொடுங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரே ஒரு ராஜ்யம் வருவதாக, எனக்குள்ளே வருவதாக. எனக்கு வேணும், என் மனதுக்கு வேணும், உங்க ராஜ்யம் வரட்டும் என்று சொல்லி கேட்போமா? ஓ நன்றி அப்பா, சோத்திரம் சோத்திரம். ஓ தேங்க்யூ. அநேகரை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். காலியான பாத்திரமா இருக்கிறீங்க, நிரப்புகிறார். Fill. ஓ நன்றி நன்றி. பலன் உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும், தெளிவு உண்டாகட்டும். ஆமென். நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடப்படாதுப்பா. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் என்ன காரியத்தை செய்து வைத்திருக்கிறீரோ, எந்த காரியத்தை உமது பிள்ளைகளுக்கு நீர் கொண்டு வர ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீரோ அது வரட்டும். குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், வேலையில சமாதானம் உண்டாகட்டும், கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க அவங்க வேலையை செய்வதற்கு முன்பதாக உங்க சமூகத்துல வந்திருக்கிறாங்க. பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுங்கப்பா. உங்க ரத்தத்துல பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆவியின் வரங்களை தாங்க, தெளிந்த புத்தியை தாங்க, மனக்கண்களை திறந்து கொடுங்க, பகுத்தறிவை கொடுங்க. இப்பொழுதும் ஒரு வேத வார்த்தையிலே மகத்துவத்தை காண, ரட்சண்யத்தை காண, உங்க மகிமையை காண, உங்க மாட்சிமையை ருசி பார்க்க. ஓ ஷல்லா காதா நதி பஷல்லூதி கனமுரபா ஆரதலதி கஷத. Thank you Lord. செய்யுங்கப்பா ராஜா, செய்யுங்கப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நாமத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேவ மக்களே, எபேசியர் 1 அதிகாரம் 3 நாம் ஆதாரமாக எடுத்து படிக்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த எபேசு சபைக்கு மிக முக்கியமான காரியங்களை கையாண்டு அவங்க இருதயத்தில் அதை வைக்க விரும்புகிறார். ஒரு விசுவாசிக்கு எது தேவையோ அதை வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியம், நம்மளும் இந்த காரியத்தை நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். நான் வாசிக்கிறேன் 3 அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே. முதல் 1-2 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க பிதாவாகிய தேவன் என்ன செய்றாரு என்பது நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த 3 ரொம்ப சொல்றாரு, கிளியரா ஒரு பிக்சர் கொடுக்கிறாரு. ஃபாதர் காட், இந்த மகா தேவன், மகத்துவம் உள்ள தேவன், இந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசை, உன்னதத்தில் இருக்கிற, ஓ கவனிங்க,
அந்த மகிமையான இடத்துல இருக்கிற ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தை நாளை நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு ரொம்ப வழங்காத ஒரு காரியம், அது எப்படிங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வரும்? ஆபிரகாம் ஆசீர்வதிச்சது என்னையும் ஆசீர்வதிச்சாரு, நானும் அதுல இருக்கிறேன், எனக்கும் பங்கு இருக்கு. நிறைய பேருக்கு கேள்வி, என் நிலைமை எப்படி இருக்கு? கடன்ல இருக்கிறேன், தவிப்புல இருக்கிறேன், அங்கலாய்ப்புல இருக்கிறேன், போராட்டத்துல இருக்கிறேன், அவமானத்துல இருக்கிறேன். அன்னைக்கு எபேசு சபையில இது போல நிலைமை. இப்ப பவுல் இதை தான் காமிக்கிறாரு, முக்கியமான காரியத்தை விதைக்கிறாரு. நான் இன்னைக்கு இதை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாளை கர்த்தர் தேர்ந்தெடுத்து ஆசீர்வதிச்சாரு, ஆனா விலகிட்டாங்க அவங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த விழுந்து போன மனுஷனை திரும்பி விடக்கூடாது. இதற்காகவே ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறாரு. ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறாரு, ஒரு குடும்பத்தை காப்பாத்துக்கிறாரு. நல்லா கவனிங்க. அது நோவாவின் குடும்பம். அந்த குடும்பத்தை காப்பாற்றி அந்த குடும்பத்திலிருந்து சந்ததி எழுப்பி அதுல ஆபிரகாமை எழுப்பி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாம போக மாட்டோம். உன்னதங்களின் ஆசீர்வாதத்தை பெற்றது யாரு? ஆபிரகாம். அப்புறம் பாருங்க, இதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். என்ன பண்றாரு? அந்த ஆபிரகாம்ல இருந்து தான் தாவீதை எழுப்புறாரு. தாவீதை எழுப்பி அந்த தாவீதின் சந்ததியில இயேசு பிறந்து அங்கே மறிக்கிறாரு, ரத்தம் சிந்துறாரு. இப்ப என்ன பண்ணிடுறாரு? அவர் ரத்தம் சிந்தினதுல ஒரு பெரிய லாபம், நம்ம மீட்கெடுக்கப்படுறோம், அவர் பிள்ளையா மாறுறோம். இப்ப கொண்டு போய் அந்த ஆவிக்குரிய அந்த உன்னத ஆசீர்வாதத்துல நம்மளை ஜாயின் பண்றாரு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே ஏற்படுத்தி வச்சிட்டாரு. ஆபிரகாமுக்கு வச்சிட்டாரு. இப்ப சந்ததிக்கு வரணும். இப்ப பலவிதமான தடை கிடக்குது. இந்த தடையை உடைக்கிறதுக்கு தான் இயேசு வந்து என்ன பண்றாரு? நம்மளை மீட்டெடுத்து திரும்பி அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள போய் இணைக்கிறாரு. ஏன்னா அங்க அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் வச்சிட்டாரு. இன்னைக்கு அதே ஆசீர்வாதம் தான். நீங்க பழுகுங்க, பெருகுங்க, பூமியை நிரப்புங்க. இந்த வார்த்தையை திரும்பி சொல்றேன். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரே, ஆசீர்வதிக்க போறாரே இல்ல, ஆசீர்வதித்திருக்கிறாரே. உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. வெற்றி இருக்கு, வாழ்வு இருக்கு, நல்ல பரிபூர்ண ஆயுசு இருக்கு. பிசினஸ்ல முன்னேற முடியும், குடும்ப ஜீவியத்துல நன்மை எடுக்க முடியும், சந்ததி எடுக்க முடியும். அதான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்க. எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. நம்புறீங்களா? கர்த்தரை கொண்டாடுங்க. God bless you.